அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஹைனா ஃபுட் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம சேனலில் முருங்காயை வச்சு ஒரு சூப்பரான கிரேவி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப சிம்பிள் வேலை. இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமேட்டு 2 சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டியாக நறுக்கி அதோட சேர்த்துக்கோங்க. இது கூட கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தான் இதில் நம்ம தக்காளி ஆட் பண்ண போகிறோம். ஒரு 2 தக்காளி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி குட்டியாக நறுக்கி வச்சுக்கோங்க. இதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஸோ எல்லாம் ஒன்று சேர நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமேட்டு நம்ம முருங்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த தக்காளி வெங்காயத்தோடையே நீங்கள் மிளகாய்த்தூள் போட்டு வதக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கலர் கொடுக்கும். ஸோ அதனால தான் நான் இப்போயே இதை போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறமேட்டு நம்ம முருங்காய் நறுக்கி வச்சுருக்கோம். ஒரு 3 முருங்காய் நான் சேர்த்துருக்கேன். இதில் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி குவான்டிட்டி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3-4 மட்டும் சேர்த்துருக்கேன். எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் நேரம் ஒரு 2-3 மினிட்ஸ் அந்த முருங்காய் அதோட கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நான் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். மெயினாக தேங்காயில் நீங்கள் ஒரு 3 பல்லு பூண்டு நறுக்கி போட்டு இந்த தேங்காயோட அடித்து எடுக்கணும். அப்போ தான் இந்த குழம்புக்கு அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி அடித்து எடுத்துகிட்டு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச கறி மசாலா, நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, கறி மசாலா, அந்த இது சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா ஓகே, பரவாயில்ல, நீங்கள் கடைகளில் வாங்குறது கூட சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. நான் இதுக்கு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு மசாலா சேர்த்துருக்கேன். எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதி விட்டு மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறமேட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு குழம்பு கொதிச்சு வரும். முருங்காய் வெந்துருச்சான்னு பாருங்கள். வேகலை அப்படின்னா இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் கூட மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட்டியாக இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் வரக்கூடாது. இந்த மாதிரி வச்சு நீங்கள் சாப்பிட்டு பார்க்கும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட நீங்கள் ரசமும் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் செம்மையாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு முருங்காய் ரொம்ப சீப்பாக எப்போ கிடைச்சாலும் சரி, இந்த ஒரு ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.